உன்னெல்லாம் என் அக்கான்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ வேற லெவல்ல மாஸ் காட்ட போறாங்க. இந்த ரஞ்சிதா அதாவது ரஞ்சிதாவும், ராஜசூரி வந்துட்டு எவ்வளோ பெரிய பிளான பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதாவது இந்த ரஞ்சிதாவுக்கு இந்த பிளான பத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்தாலுமே கூட, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்தோட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ராஜி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளான் பண்ணி செதுக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிற்ப கலைய விட வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்துல இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ராஜசூரிய இந்த இடத்துல தப்பானவங்களா காட்டிட்டு இந்த ரஞ்சிதா இருந்துட்டு இப்போ ரொம்பவே சந்தோஷத்துல, அதாவது ராஜசூரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா மதப்புல சுத்திக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜசூரி இருந்துட்டு போன்ல பேசிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் இருந்துட்டு அங்க நடக்கத்தை எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது மல்லி மேல தப்பே கிடையாது, ஆனா மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு போக வச்சு அங்க வந்து பார்த்தீங்கன்னா மயக்கம் போட வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன்ல வேற நம்பர் வந்து கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசுற மாதிரி வச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் வேற ஒருத்தனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இப்போ புரிய வச்சாச்சு. இன்னும் 2 நாள், அதாவது நீ ஒரு 3 நாள் வந்து டைம் கொடு, 3 நாள்ல மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு விரட்டுற, அடுத்தது உன் பொண்ணு அந்த இடத்துல உட்கார வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சித்ரா கிட்ட ஃபோன் பண்ணி இப்போ அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறப்பான சம்பவங்கள் நம்ம விஜய் இருந்துட்டு செம்ம கோவத்தோட செயல்படுறதும், அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு இவங்க சொன்னது எல்லாத்தையுமே முழுசா நம்பினது மட்டும் இல்லாம நம்ம மல்லியை ரொம்பவே தப்பாகவும் கேவலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். ஏன்னா யார் என்ன நினைச்சாலுமே சரி, என்ன ஆதாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு எதிராக இருந்தாலும் சரி, அது எல்லாமே உண்மையா என்ன ஏது அப்படின்றத அவர் அலசி ஆராய்ஞ்சு இது எல்லாத்தையுமே பண்ணியிருந்தாரு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அவர் அப்படி பண்ணலை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்படிலாம் இருக்கும்போது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி போன்ல பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க தங்கச்சி வந்து இப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்க சித்ரா. சித்ரா வந்து இப்போ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் என்னாச்சுக்கா, அங்கே வந்து இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு, சீக்கிரமா என் தம்பியையும், அதாவது நம்ம தம்பியையும் அதே மாதிரி வந்து இப்போ என் பொண்ணையும் நீ சேர்த்து வைப்பேன்னு பார்த்தா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கியாங்க, என் பொண்ணு வந்து இப்போ ஃபோன் பண்ணி புலம்பிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ இன்னைக்கு நடந்தது அவங்க பொண்ணு சொல்லலையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆரம்பிச்சு கடைசியில் எல்லாத்தையுமே வந்து இப்போ தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டு செம்ம ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது மல்லி மேலே தப்பே இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னாலும், அதே மாதிரி நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு எந்த ஒரு ரீசன், அது மட்டும் இல்லாமல் மல்லி இப்படி பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்காம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்படி நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அவரே வந்து பார்த்தீங்கன்னா திட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ராஜசூரியை உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லாமல் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பொய்யான ஒரு குற்றச்சாட்டு இப்படி நீங்களா கிரியேட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.